அனைவருக்கும் வணக்கம். வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் எழுதப்பட்டது. அதன் தொடர்பாக இந்த எண்கணிதம் நான் உருவாக்கப்பட்ட எண்கணிதம், தமிழ் எண்கணிதம். இதுக்கு பெயர் நவக்கிரக தமிழ் எண்கணிதம் ஜோதிடம் என்று பெயர். இது எண்கணிதம் ஜோதிடம் என்றும் வைத்துக் கொள்ளலாம். வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் எழுதப்பட்டது தொடர்பாக நான் ஓராண்டு காலமாக வார்த்தை அடிப்படையில் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். நேத்திரத்துக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்கிறது 9, 4, 8, 3, 7. இதெல்லாம் கூட்டாக்க 31. அதோடைய விதி என்கிறது 4. நேத்திரம் விதி எண் 4. நெற்றிக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 2, 5, 9. இதெல்லாம் கூட்டினாக்கா 16. அதோடைய விதி என்கிறது 7. நெற்றியோட விதி எண் 7. நெற்றியில் 7 விதமான கோடுகள் இருக்கும். அதுதான் நெற்றியினுடைய விதி எண் 7. அந்த நெற்றியோட கோடுகளை என்னுடைய எண்கணிதம் தெளிவாக சொல்லப்பட்டு வருகிறது. நேத்திரம் என்பது கண்ணை தான் குறிக்கும். அந்த கண் விதியின் 4. அந்த கண்களை நேத்திரத்தை செயல்படுத்துவது கூட 4வது விதி எண்ணாகும். 4வது விதி எண்ணில் சுகஸ்தானத்தில் இருக்கின்றது. ஒருவருக்கு கண் போய்விட்டால், நேத்திரம் போய்விட்டால் அது ஒன்றுமே இல்லை, வாழ்ந்து புரோஜனம். ஆனால் கண் தெரியாதவர்கள் என்று நல்லா ஏதோ ஒரு வகையில் நல்ல திறமையாக இருக்கின்றார்கள். அதான் நேத்திரத்தை விதியின் 4. நேத்திரம் 4வது விதி எண் வருவதால் தான் அவர்களுக்கு நல்ல பார்வை, சிந்திக்கூடிய திறமைகள், ஒளிகள் எல்லாமே ஏற்படுகிறது. அடுத்ததாக வானதிக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 3, 9, 8 எல்லாம் கூட்டினாக்கா 20. அதோடைய விதி என்கிறது 2. வானதியோட விதி எண் 2. குர்பானி 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 3, 9, 7, 1 இதெல்லாம் கூட்டினாக்கா 20. அதோடைய விதி என்கிறது 2. குர்பானி அதாவது ஒட்டக விருந்து. ஆனால் குர்பானியோட விதி எண் 2ஐ குறிக்கிறது. வானதி வானம் வேற, வானதி வேற. அந்த வானத்திலே வானதியாக தோன்றக்கூடியது தான் வானதி, பெண். வானதியுடைய விதியின் 2. அடுத்ததாக அல்லாவுடைய 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிதான் 1, 1, 2. அவருடைய விதி என்கிறது 4. அல்லாவுடைய விதியின் 4. நான் அனைத்து வார்த்தைகளுக்குமே நான் எண்ணிடம் சொல்லப்பட்டு வருகின்றேன். ஆனால் அல்லாஹ் என்று சொல்வதால் யாருக்கும் எந்த தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அனைத்து வார்த்தைகளுக்குமே நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். தமிழ் வார்த்தை கோடிக்கணக்கான வார்த்தைகள் உண்டு. அந்த கோடிக்கணக்கான வார்த்தைகளுக்குமே அந்த அளவுக்கு என்னால் சொல்ல முடியாது. இருந்தாலும் எனக்கு தெரிந்த தலைப்பான எழுத்துக்களுக்கு நான் பாகுபாடு இல்லாமல் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனால் அல்லாஹ்வுடைய விதியின் 4ஆம் இடத்தை குறிப்பிட்டு வருகிறது. அடுத்ததாக சடையனுக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 3, 9, 2, 6 இதெல்லாம் கூட்டாக்க 20. அவருடைய விதி என்கிறது 2. சடையன் 20 அடியில் கூட சடை வளர்த்துட்டு கொடுத்திருக்காங்க. அந்த சடை வளர்த்து மேலே ஒரு ரொம்ப கலசம் போலியும் வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் பெரிய புத்த மகன் என்று சொல்லலாம். ஆனால் அந்த அளவுக்குலாம் வர முடியாது. சடையை வளர்த்து மேலே கொண்டை கொடுத்தா கொடுத்துருக்கலாம். அதான் சடையன். சிவனையும் குறிக்கும். அது அனைத்து கொண்டை போட்டவங்க எல்லாத்தையுமே குறிக்கும். அது சடையன் என்றால் சடையன் 2வது எண்கணிதத்தை குறிப்பிட்டு வருகிறது. சடையன் 20 அடியிலும் இருக்கலாம். வளர்த்துக்கிட்டே இருந்தால் 20 அடி இருக்கும். அதை அப்படியே மேலே அப்படியே கொண்டை போட்டுக்கலாம், மேற்கொண்டையாக போட்டுக்கலாம். ஆகிய அடுத்ததாக தாஜ்மஹாலுக்கு 2, 3, 4, 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 5, 9, 1, 8, 1 இதெல்லாம் கூட்டாக்க 24. அதோடைய விதி என்கிறது 6. அப்போ தாஜ்மஹாலுடைய விதி எண் 6. ஏனென்றால் சினிமா துறை எல்லாமே தாஜ்மஹாலை வர்ணித்து பாடல் எழுதுவாங்க, தாஜ்மஹாலுக்கு கதை எழுதுவாங்க, தாஜ்மஹாலுக்கு காதல் கதை எழுதுவாங்க. அதெல்லாம் உண்டு. அதுபோல் நானும் இந்த இதில் தாஜ்மஹாலுடைய விதியின் 6 எண்கணிதத்தால் சொல்லப்பட்டு வருகிறது. அதாவது மத அடிப்படையில் இல்லை, இது வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். அதனால் தாஜ்மஹாலுடைய விதியின் 6. மும்மதாட்சிக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 3, 7, 1, 5, 9 இதெல்லாம் கூட்டினாக்க
25 அதனுடைய விதி என்கிறது 7. அப்போ மும்மதாஜியுடைய விதி எண் 7வது எண்கிணத்தில் வருகிறது. திருமண ஸ்தானம், விவாக ஸ்தானம், ஆதரவு ஸ்தானம், பெரிய சமசத்துவ பாறைகளை குறிக்கக்கூடியது தான் மும்மதாஜும். மும்மதாஜுடைய விதி எண் 7ஆம் இடத்தை குறிப்பிட்டு வருகிறது. அடுத்ததாக ஷாஜஹானுக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்கிருதம் 1, 3, 8, 1 இதெல்லாம் கூட்டாக்க 13. அதனுடைய விதி என்கிறது 4. அப்போ ஷாஜஹானுடைய விதி எண் 4ஆம் இடத்தை குறிப்பிட்டு வருகிறது. அடுத்ததாக கரிகாலனுக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்கிருதம் 1, 4, 8, 4, 6 இதெல்லாம் கூட்டாக்க 23. அதனுடைய விதி என்கிறது 5. அப்போது கரிகாலன், கல்லணை கட்டி வைத்த கரிகாலனுடைய விதி எண் 5ஆம் இடத்தை குறிப்பிட்டு வருகிறது. கரிகாலன் என்றால் சாதாரண அல்ல, அந்த பேருக்கு தகுந்த கல்லணை கட்டி வைத்தார் பாருங்க, அதுதாங்க அந்த அமைப்பு யாருக்கு எப்படி அமைகிறதோ அப்படித்தான் அமையும். கரிகாலன், கல்லணை கட்டி வைத்த கரிகாலன், அந்த கரிகாலன் 5ஆம் இடத்தில் வருகிறது. அவருக்கு ஆண்டவன் இறைவன் அவருடைய தலையில் எழுதப்பட்டது அது, கரிகாலன் பிறந்து கல்லணை கட்டி வைப்பார் அப்படின்னு. அதனால் அழியாத ஒரு பாலமாக இருக்கக்கூடியது கல்லணை. நீர் நமக்கு அதன் வழியாக கல்லணை வழியாக நீர் ஓடுகிறது. இதையெல்லாம் கரிகாலன் கட்டி வைத்தது சாதாரண அல்ல. உலகம் அழிகின்ற வரை அது ஒரு நேயமாக ஒரு புகழாக இருக்கும். கரிகாலன் தேடப்பட்டது புகழ்தான். ஆனால் அவர் சொத்து சுந்தர் சேர்த்து வைக்கவில்லை. ஆனால் அவர் சொத்து சுந்தர் சேர்த்து ஒரு பகுதியில் வைத்திருந்தாலும் அவர் இந்த உலகத்துக்கு புகழுக்காகவே வாழ்ந்தவர். ஒரு சில ஏழையாக இருப்பார்கள், ஆனால் புகழிலே இருப்பார்கள். சில வசதியாக இருப்பார்கள், ஆனால் புகழ் டம்மியாக இருக்கும். ஆனால் சிலர் புகழுடன் வாழக்கூடியவர்களுக்கு செல்வங்கு சேராது. ஆனால் செல்வத்தை சேர்க்கக்கூடியவர்களுக்கு புகழ்கள் இருக்காது. ஆனால் அதான் செல்வத்தை சேர்ப்பவர்கள் அந்த மண்ணோடு முடிஞ்சுக்கும். ஆனால் செல்வத்தில் சேர்க்காமல் புகழ்தான் தேவை என்பவர்களுக்கு உலகமே பேசும். அதுதான் கரிகாலன் கட்டி வைத்த கல்லணை. அந்த கரிகாலனுடைய விதியின் 5ஐ குறிக்கிறது. விதி மதி என்று சொல்ல 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்திலே புதனம் இருந்தால் அவர் நல்ல வல்லரசாக ஆகலாம். ஆனால் கரிகாலன் கட்டி வச்சது கல்லணை. அந்த கரிகாலனுடைய விதி எண்ணு தான் 5ஐ குறிப்பிட்டு வருகிறது. இப்போது நான் வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். தமிழுக்கு 240 எழுத்து. அந்த 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கிறது கொடுக்கப்பட்டு நான் வார்த்தை அடிப்படையில் உறுதி செய்து இந்த வீடியோ காலம் மூலமாகவும் ஃபேஸ்புக்கிலையும் நான் போட்டு வரேன். ஃபேஸ்புக் மூலமும் சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனால் இது எல்லாமே இந்த தமிழ் எண்ணிடம், ஜோதிடம், ஜாதக பலம் எப்படி எழுதப்பட்டது, ராசி பலம் எப்படி எழுதப்பட்டது என்பது தொடர்பாகலாம் நான் ஓராண்டு காலமாக நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். ஜாதக பலம் எழுதப்பட்டது வார்த்தை அடிப்படையில். ஆனால் கிரகங்களை கண்டுபிடித்ததும் இந்த வார்த்தை அடிப்படையில் தான். ஆனால் வார்த்தை அடிப்படையில் என்பது அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறது கிரகங்கள். ஏன்னா கிரகத்துக்கும் எழுத்துக்களுக்கும் சம்பந்தம் உண்டு. கிரகங்கள் நமக்கு ஒளி கொடுக்குது, எழுத்துன்னா நமக்கு அதுவும் ஒளி தான் கொடுக்குது. இது ஒளி, அது ஒளி. ஆனால் இரண்டுக்குமே ஒரு தொடர்புகள் உண்டு. நமக்கு எப்படி சொப்பனங்கள் காட்டுகிறது, இங்கேயே உள்ளவங்களை எப்படியோ காட்டுகிறது, அதுபோலத்தான் எழுத்துக்களுக்கும் கிரகங்களுக்கும் தொடர்புகள் உண்டு. எழுத்துக்கள் நினைக்கும் போது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை செயல்படுகிறது. அப்போ எண்ணும் எழுத்தும் சோதிடமாகிறது. அந்த எண்ணும் எழுத்தும் தான் கிரகங்களை நினைக்கிறது. நம்ம நினைக்க முடியாது. நீ நினைக்கிறதெல்லாம் முழுசாக உண்மையாக இருந்தால் தான் கிரகங்கள் எண்ணும் எழுத்தும் சேர்ந்து கிரகத்தை நினைக்க முடியும். அதுதான் இந்த வார்த்தை அடிப்படையில் நான் ஜாதக பலன் எழுதி கொண்டு இருக்கின்றேன், சொல்லி கொண்டு வருகின்றேன். இது வார்த்தை அடிப்படை எல்லாமே உண்மை. ஆனால் நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்தம் ஜோதிடர், அரியலூர் மாவட்டம், அரியலூர் வட்டம், அரியலூர் டவுனிலே நான் ஜாதகம் பார்த்து வருகின்றேன். நான் 35-36 வருஷமாக ஜாதகம் பார்த்து சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனால் அதில் இடையிலே இந்த எண்கிணித்தை கணித்து நான் ரைட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஆனாலும் நான் இதை புக்கை வெளியிட முடியாமல் ரைட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் வெளியிட முடியாத காரணத்தினால் நான் இந்த வீடியோ கால் சொல்லி கொண்டு வருகின்றேன். எல்லோரும் ஆதரவு கொடுங்கள். நன்றி, வணக்கம்.